அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 14. நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தேயல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் சத்தியவசனம் நேயர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துகள். இந்த லெந்து காலங்களில் நாம் சிலுவையை குறித்து அதிகமாய் தியானிக்கிறோம். கடந்த வாரத்திலும் சிலுவை என்றால் என்ன, நான் சுமக்க வேண்டிய சிலுவை என்ன, அது என்னுடைய வியாதி அல்ல, கஷ்டமல்ல, வறுமை அல்ல, அது என் சித்தத்தை பிதாவின் சித்தத்திற்கு பரிபூரணமாய் ஒப்பு கொடுப்பது, என் மனதிலே தேவனுடைய சித்தத்திற்கு விரோதமாக என் சுய சித்தம், என் மாம்ச சித்தம் போராடுகிறது. அந்த போராட்டம்தான் நான் சுமக்க வேண்டிய சிலுவை. அந்த போராட்டத்தில் என் சித்தத்தை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து என் சித்தத்தை விட்டுவிட்டு தேவனுடைய சித்தத்தை எடுத்துக்கொள்வது தான் சிலுவை. அந்த சிலுவையை குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன், ஆனால் கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே மேன்மை பாராட்டுவேன் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறான். இந்த பவுல் அப்போஸ்தலன் அவன் சொல்லுகிறது என்ன, நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன் என்கிறான். உலக கஷ்டங்கள், பாடுகள், கிறிஸ்துவுக்காக படுகிற பாடுகள் சிலுவை என்றால் பவுல் தன் சிலுவையை மேன்மையாக நினைத்திருப்பான். யூதர்களால் அத்தனை தரம் அடிபட்டான், கல்லெறி உண்டான், கப்பற் சேதங்களில் இருந்தான், கள்ளர்களால் வந்த மோசம், ஆறுகளால் வந்த மோசம், இவற்றினூடே எல்லாம் கடந்து வந்த பவுல் சொல்லுகிறான், ஏன் கஷ்டமெல்லாம் நான் சுமந்த சிலுவை அல்ல, அது மேன்மைக்குரியது அல்ல, அது நான் சுமக்க வேண்டிய பாரம். ஆனால் நான் மேன்மை பாராட்டுகிறது கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே மேன்மை பாராட்டுவேன் என்கிறான். காரணம் என்ன? ஒரு 4 வசனங்களின் அடிப்படையிலே பவுல் ஏன் கர்த்தரின் கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டுகிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 77ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம் என்றால், நமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே அவருடைய ஜனத்துக்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்து. அந்த ரட்சிப்பு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு இயேசு கிறிஸ்துவின் சிலுவையினால் கிடைத்த ஒரு பரிசு. அவருடைய பழைய ஏற்பாட்டிலே இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை என்று எபிரேயர் நிருபத்திலே பார்க்கிறோம். இந்த பாவ மன்னிப்பு எங்கே இருந்து வந்ததென்றால் கிறிஸ்துவின் சிலுவையில்.
லூக்கா 23:34 இயேசு சிலுவையில் சொன்ன முதலாம் வசனம், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்கள். நான் என் பாவத்தை உணர்ந்து வெறுத்து விடுதலை வேண்டுமென்று இயேசுவிடத்திலே, இயேசுவே என் பாவங்களை மன்னித்து எனக்கொரு விடுதலை தாரும் என்று உண்மையாய் நான் கேட்டால் உடனே என் பாவங்களை மன்னித்து என்னை ரட்சிக்கிறார். அதுதான் சிலுவையின் மேன்மை. தமஸ்கு வீதியிலே அவனை சந்தித்த அந்த வேளையிலேயே அவனை முழுவதும் திசை திருப்பின அந்த வார்த்தை, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று கேட்ட அந்த வார்த்தையிலே அவன் மனம் மாறி, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்று தன்னை ஒப்பு கொடுத்தான். அந்த பாவ மன்னிப்பை சிலுவையிலே இயேசு சிந்தின இரத்தத்தால் எனக்கு சம்பாதித்து தந்தபடியால் அந்த சிலுவை மேன்மை உள்ளது. இரண்டாவதாக, அந்த சிலுவையிலே எனக்கு கிடைக்கிற ஒரு காரியம் என்ன, எனக்கு கிடைக்கிற மேன்மை என்னவென்றால் அது கொலோசையர் 1:14 கொலோசையர் 1:14 குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு கிடைத்தது. இப்பொழுது பாவ மன்னிப்பாகிய மீட்பு. அது என்னையா மீட்பு? யோவான் 8:34 சொல்லுகிறது, பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையாய் இருக்கிறான். ஆக நான் பாவம் செய்யும் பொழுது பாவத்திற்கும் அடிமையாகிறேன். பாவத்தை செய்ய தூண்டிய சாத்தானுக்கும் அடிமையாய் இருக்கிறேன். ஏதேனிலே அந்த அதிகாரத்தை சாத்தானுக்கு கொடுத்துவிட்டு அவனுக்கு அடிமையானார்கள். மனுக்குலம் முழுவதும் சாத்தானுக்குள் அடிமையானது. உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. அதை என்னை விடுவிக்க வேண்டும், அதை மீட்க வேண்டும் என்றால் பிதாவிற்கு ஒரு கிரயம் செலுத்த வேண்டும். என் பாவத்திற்கு ஒரு கிரயம் செலுத்த வேண்டும். அது என் பாவ கரையை நீக்கக்கூடிய பரிசுத்த இரத்தமாய் இருக்க வேண்டும். எத்தனை காளைகள் கிடாக்கள் பலியிட்டாலும் அந்த இரத்தம் ஒரு நாளும் என் பாவத்தை நீக்க முடியாது, என்னை மீட்க முடியாது. ஆகவே சிலுவையில் இயேசு சிந்தின அந்த பரிசுத்த இரத்தம் மட்டுமே என்னை மீட்பதால் கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன். சகோதரனே, நீங்களும் உங்களை ஆண்டு கொண்டிருக்கிற ஏதோ ஒரு கெட்ட பழக்கத்தினின்று விடுபட எத்தனையோ தடவை முயற்சித்திருக்கலாம், முடியாமல் தோற்று போயிருக்கலாம். ஆனால் நீங்கள் அதை சிலுவையிலே உங்களுக்காக எனக்காக மரித்த இயேசுவின் இடத்திலே விசுவாசத்தோடு ஜெபிப்பீர்கள் என்றால் நிச்சயமாக அவர் உங்களை அந்த பழக்கத்தின் அடிமைத்தனத்தினின்று அவர் மீட்டு உங்களுக்கு ஒரு விடுதலையை தருவார். அதுதான் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு. ரிடீம். பேங்க்ல அடகு வச்சதை மீட்கணும்னா கிரயம் செலுத்தணும். அந்த கிரயம் செலுத்துவது தான் சிலுவை. அதில் தான் இயேசு என் பாவத்திற்கான கிரயத்தை செலுத்தி என்னை மீட்டதால் அந்த சிலுவையை குறித்தே மேன்மை பாராட்டுவேன். என்னை விடுவித்து என்னை மீட்டு தன்னுடைய
சொந்த பிள்ளையாய் மாற்றின அந்த கிறிஸ்துவின் சிலுவைதான் எனக்கு மேன்மை. உங்களுக்கு எது மேன்மை? உங்கள் ஆஸ்தியோ, பிள்ளைகளின் மேன்மையோ, பெரிய வீடோ, காரோ? எது? சிலர் ரதங்களையும் சிலர் குதிரைகளையும் குறித்து மேன்மை பாராட்டினார்கள். நாங்களோ கிறிஸ்துவின் நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். தாவீது சொன்னான், ஐயா, உங்கள் பாவத்தை அறிக்கை செய்யுங்கள், இயேசுவினிடம் சொல்லுங்கள், இந்த அடிமைத்தனத்திலிருந்து என்னை மீட்டு விடும் என்று கேளுங்கள். அவருடைய இரத்தம் உங்களை உடனே விடுதலை ஆக்கும். மூன்றாவதாக, பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை பெற்றவன் சாத்தானின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டதால் மறுபடியும் துணிந்து பாவம் செய்யாத ஒரு நிலைமையை அடைகிறான். அந்த துணிகரமான பாவங்களுக்கு விலகின அந்த மனிதனை இயேசுவின் இரத்தம் பரிசுத்தம் ஆக்குகிறது. இதுவரை அவன் வாழ்க்கையில் இல்லாத பரிசுத்தம் இப்பொழுது அவனுக்கு இந்த சிலுவையால் கிடைத்ததால் பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறான், நான் கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினால் அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தம் ஆக்கப்பட்டிருக்கிறோம். உங்களுக்குள்ள சுயமா பரிசுத்தம் கிடையாது. ஆதாம் பாவம் செய்த பொழுது அந்த பரிசுத்த தன்மையை இழந்து பாவத்தன்மையை அவன் சுதந்தரித்து கொண்டான், தரித்து கொண்டான். பரிசுத்த தன்மையை இழந்து போனான், பாவத்தன்மையை தரித்து கொண்டான். ஆகையால் பிறக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் பாவத்தில் பிறக்கிறது, பாவத்தன்மையோடு பிறக்கிறது. அந்த பாவத்தன்மையை சிலுவையில் சிந்தின இரத்தத்தால் இயேசு பரிசுத்தமாக மாற்றுகிறார். அத்தனை ஆச்சரியமான ஒரு மாற்றத்தை அந்த சிலுவை எனக்கு தருகிறபடியால் அதை குறித்து மேன்மை பாராட்டுவேன். பவுலுடைய வாழ்க்கையிலும் நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன் தான். ஆனாலும் இந்த பரிசுத்தம் அவனுக்குள் இல்லை. அவனுக்குள் இன்னும் அந்த ஜென்ம பாவ சுபாவம் இருந்தது. அதை இந்த சிலுவையின் இரத்தம் நீக்கினபடியால் பவுல் சொல்லுகிறான், அந்த பரிசுத்தம் எனக்கு சிலுவையில் கிடைத்தபடியால் சிலுவையை குறித்தே நான் மேன்மை பாராட்டுவேன் என்கிறான். இன்னும் ஒரு காரியம், இந்த சிலுவையை குறித்து மேன்மை பாராட்ட என்ன காரணம்? பாவிக்கு பாவ மன்னிப்பு, பாவிக்கு ரட்சிப்பு, பாவிக்கு மீட்பு, பாவிக்கு பரிசுத்தம், இப்பொழுது பாவிக்கு பரலோகம். லூக்கா 23:43. இயேசு அவனை நோக்கி, பக்கத்தில் இருந்த சிலுவையில் அறையப்பட்ட கள்ளன், ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியேனை நினைத்தருளும் என்று அவரை ஆண்டவராக அறிக்கை பண்ணி தன் அபாத்திர நிலைமையை அறிக்கையிட்டு அவன் என்னை நினைத்தருளும் என்று கேட்டதினால் ஆண்டவர் அவனுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். இன்றைக்கு நீ என்னுடனே கூட
பரதீசில் இருப்பாய். எத்தனை பெரிய பாக்கியம்! இன்றைக்கு நீ என்னுடனே கூட சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் உங்களை பார்த்து பயப்படாதே, நீ என்னுடனே கூட தான் இருக்கிறாய், நானும் உன்னுடனே தான் கூட இருக்கிறேன் என்றால் அது எத்தனை பெரிய மேன்மை! இந்த பாவிக்கு தேவன் அந்த பெரிய பாக்கியத்தை கொடுத்தார். அவன் அரச சட்டத்தின்படி சிலுவையில் கொலை செய்யப்படுவதற்கு பாத்திரனான பாவிதான். ஆனால் தன் பாவத்தை அறிக்கை செய்தான், இயேசுவை நோக்கி ஜெபித்தான். பாவ மன்னிப்பிற்காக அவன் நேரடியாக கேட்கவில்லை என்றாலும், நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அவரை சர்வ உலகங்களுக்கும் ராஜாவாக அறிக்கை பண்ணி அடியேனை நினைத்தருளும். அந்த நினைத்தருளும் என்பதில் என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் என்று அர்த்தம். ஆகவே அவனுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு எனக்கு அதிகாரம் உண்டு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உண்டு. ஆகையால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இன்றைக்கு என்னுடனே கூட பரதீசில் இருப்பார். பரலோகம் பாவிக்கு வழி திறந்தது, எனக்கும் வழி திறக்கும். நானும் பாவியாயிருந்தேன், ஆனால் ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்து விடுதலை பெற்ற பின்னதாக எனக்கும் பரலோகம் வழி திறந்து இருக்கிறது. அது இயேசுவின் சிலுவையினால். அதனால்தான் பவுல் சொல்லுகிறான், அந்த சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன் என்று சொல்லுகிறான். சகோதரனே, சகோதரியே, உனக்கு அந்த பரலோகம் வேண்டுமென்றால் இன்றைக்கு நீ உன் பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட வேண்டும், உன் பாவத்திலிருந்து மீட்கப்பட வேண்டும். உன் பாவ வாழ்க்கையில் இருந்து நீ மீட்கப்பட்டு பரிசுத்தமாய் வாழ வேண்டும். நீ அவருடைய இரக்கத்தினாலும் கிருபையினாலும் அவர் பரலோகத்திற்கு சுதந்திரவாளியாய் மாற முடியும். பாவிக்கு பரலோகம் அந்த ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை சிலுவை தந்தபடியால் தான் பவுல் அப்போஸ்தலன் இந்த சிலுவையை குறித்தே மேன்மை பாராட்டுவேன் என்றான். அதனால்தான் நாம் சிலுவையை ஆசையாய் அணிந்து கொள்ளுகிறோம். எங்கும் சிலுவையை நாம் காணும் பொழுதெல்லாம் இந்த கிறிஸ்துவின் சிலுவைதானே என்னை, பாவியாகிய என்னை, பரலோகத்திற்கு பாத்திரவானாக மாற்றியதென்று சொல்லி ரட்சிப்பை நினைவு கூறணும், மீட்பை நினைவு கூறணும், பரிசுத்தமாய் வாழ எச்சரிக்கப்படணும். சிலுவை என்னை நான் பார்க்கும் பொழுதெல்லாம் என்னை நீ பரிசுத்தமாய் வாழவில்லை என்றால் நீ பரலோகத்தை இழந்து போவாய் என்று எச்சரிக்கிறபடியால் அந்த சிலுவையை குறித்தே பவுல் அப்போஸ்தலன் மேன்மை பாராட்டினான். சகோதரனே, உமக்கும் எனக்கும் அந்த சிலுவைதான் மேன்மை. உலகத்திலே மேன்மை கிடையவே கிடையாது. இது மாயாபுரி சந்தை. இங்கே உமக்கு மனிதர் உம்மை புகழ்ந்தால் உங்களுக்கு ஐயோ என்று ஞானி சொல்லுகிறான். இந்த உலகத்தின் மேன்மை வேண்டாம். இதுக்காக தேவனை விட்டுவிட்டு அவர் பின்னாக செல்லுகிற கிறிஸ்தவ அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு முடிவை பற்றிய பயம் கிடையாது. சகோதரனே, நீர் அவர்கள் வழியில் செல்ல வேண்டாம். நீர் பரலோகத்திலே தேவனோடு இருக்க வேண்டியவர். இன்றைக்கு என்னுடனே கூட இருப்பாய் என்று அவர் உம்முடைய மரணத்தின் நாளில் சொல்ல வேண்டும். அதற்கு ஏற்ற பிரகாரமாக ரட்சிப்பை காத்துக்கொள்ளும், மீட்பிலே நிலைத்தரும், பரிசுத்தமாய் வாழும், தேவனிடத்திலே ஜெபித்து பரலோகத்தை சுதந்தரித்து கொள்ளும். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, இன்றைக்கும்
நாங்களும் உம்முடைய சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருக்கும்படி எங்களையும் நேர் மாற்றி அருளும். உலக மேன்மையை நாடி திரிகிற எங்களுக்கு புத்தியை வருவித்து ஆண்டவரே, உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாமல் எனக்காய் மரித்த உம்மிலே அன்பு கூர்ந்து உம்முடைய சிலுவையை குறித்தே மேன்மை பாராட்ட எனக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.